ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிக வித்தியாசமான உயிரினங்கள் இந்த பூமியோட ஆழ்கடல்ல இப்பவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. பட் அதுல ஒரு சில உயிரினங்களை நாம நேர்லயோ இல்ல வீடியோஸ் மூலமாவோ பார்த்திருப்போம். ஆனா நாம இதுவரை பார்த்திருக்காத இந்த பூமியோட மிகவும் ஆழமான கடல் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற ரொம்பவே 7 வினோதமான கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நம்பர் 7, கூஸ் ஃபிஷ். கிட்டத்தட்ட 3000 அடி கடல் ஆழத்துல வாழக்கூடிய இந்த மீன்கள் கேமோஃப்ளேஜ் பண்றதுல ரொம்பவே கில்லாடினே சொல்லலாம். காரணம் நல்லா அகலமா பிளாட்டா இருக்கக்கூடிய தன்னோட உடம்ப இப்படி மணலுக்குள்ள புதைச்சு மறைஞ்சிருந்து தன்னோட இரைக்காக காத்திருக்கும். பட் தனக்கான இரைய தான் பக்கத்துல வர வைக்கிறதுக்காக இவைகள் என்ன பண்ணும்னா, இருட்டுல ஒளிரக்கூடிய தன்னோட இந்த லூரை யூஸ் பண்ணி அந்த இரைய அட்ராக்ட் பண்ணும். சோ இருட்டுல இப்படி ஒரு வெளிச்சத்தை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அட்ராக்ட் ஆகி வந்த அந்த இரைய கரெக்டா தான் பக்கத்துல வந்ததும் கொஞ்சம் கூட தாமதிக்காம லைட்னிங் ஸ்பீட்ல அட்டாக் பண்ணி அந்த மீனை தன்னோட உணவா மாத்திடும். நம்பர் 6, பிளட் பெல்லி கோம் ஜெல்லி. பார்க்கவே ஏதோ சீரியல் செட் மாதிரி நல்ல கலரா ஜொலிக்கிற இந்த கிரியேச்சர் பார்க்கிறதுக்கு என்னதான் ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா இவைகள் ஜெல்லி ஃபிஷ் கிடையாது, கோம் ஜெல்லி அழைக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தது. ஆக்சுவலா ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இவைகளுக்கும் மூளையும் கிடையாது அண்ட் இதயமும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஆழ்கடல்ல எவ்வளவு அழகா ஜொலிக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 அடி கடல் ஆழத்துல வாழக்கூடிய இந்த கிரியேச்சர் அங்க இருக்கிற டார்க்னஸ் யூஸ் பண்ணி தன்னோட இந்த டிரான்ஸ்பரண்டான உடம்பு அந்த இருட்டுக்குள்ள மறைச்சிடும். தென் இந்த இருட்டுக்குள்ள இருந்து இப்படி ஒளிர்றதன் மூலமா சின்ன சின்ன மீன்களை அட்ராக்ட் பண்ணி அதை தான் கிட்ட வர வச்சு ஃபைனலா அந்த மீன்களையே வேட்டையாடி சாப்பிடும். நம்பர் 5, டிராகன் ஃபிஷ். பொதுவா இந்த வகையான மீன்கள்ல ஆண் மீனை விட பெண் மீன் தான் சைஸ்ல பெருசாகும் அண்ட் பெண் மீன்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கோரை பற்கள் இருக்கும். கடலோட கிட்டத்தட்ட 13000 அடி ஆழத்துல வாழக்கூடிய இந்த மீன்கள் இந்த மாதிரி ஒளிர்றதன் மூலமா இவைகள் ஒன்னோடு ஒன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கும். மேலும் இந்த மீன்களுக்கு இன்ஃப்ராரெட் லைட்டை பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்குங்கிறதுனால எவ்வளவு இருட்டான பகுதிகளிலையும் இதால தன்னோட இரை எங்க இருக்குன்னு பார்த்து அதை வேட்டையாட முடியும். பொதுவா இந்த மீன்களுக்கு அதோட தாடையை விட அந்த தாடையில அமைஞ்சிருக்கிற பற்கள் தான் மிக பெருசா இருக்கும். சோ இதனாலேயே இந்த மீன்கள் தன்னோட வாயை மூடி இருக்கும் போது கூட அதோட பற்கள் இந்த மாதிரி வெளியே நல்லாவே விசிபிள் ஆகும். அண்ட் இந்த மீன்கள் பார்க்க ரொம்பவே டெரிஃபைடா தெரியறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். நம்பர் 4, சி ஏஞ்சல். நீங்க எப்பயாவது கடல் தேவதைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கடல் தேவதைனா அது இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படியும் இருக்கலாம். ஆக்சுவலா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு அழகான கிரியேச்சர் தான் சி ஏஞ்சல். சோ இதோட பேர்ல என்னதான் ஏஞ்சல் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா இது ஏஞ்சல் கிடையாது, இது ஒரு டீமன் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 அடி கடல் ஆழத்துல வாழக்கூடிய இந்த கிரியேச்சர் ஸ்விம்மிங் ஸ்னெயில்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட நத்தை இனத்தை சேர்ந்தது. அதிகபட்சமா 3 இன்ச் வரை மட்டுமே வளரக்கூடிய இந்த நத்தைகள் தன்னோட இரையை வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணும்னா, அதோட தலைக்கு மேல அமைஞ்சிருக்கிற அந்த ஹூக் மாதிரியான ஆர்கனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன நத்தைகள் மற்றும் மீன்களை பிடிச்சு அதை அப்படியே முழுசா விழுங்கிடும். நம்பர் 3, வேம்பயர் ஸ்குவிட். சோ இதோட பேர்ல இருக்கிற வேம்பயர்ங்கிற அந்த வார்த்தையை பார்த்ததும் ஒருவேளை இது தன்னோட இரையை பிடிச்சு அதோட ரத்தத்தை மட்டும் அப்படியே உறிஞ்சி குடிச்சிடும் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலா மிகப்பெரிய கண்கள், க்ளோக் மாதிரி அமைஞ்சிருக்கிற அதோட ஆர்ம்ஸ் மற்றும் அதோட இந்த கிரீப்பியான உருவம் தான் இந்த கணவாய் மீன்களுக்கு வேம்பயர் ஸ்குவிட் அப்படிங்கிற இந்த பேரை வாங்கி கொடுத்திருக்கு. கடலோட 1000 அடி ஆழத்துல வாழக்கூடிய இந்த வேம்பயர் ஸ்குவிட்க்கு மத்த ஸ்குவிட் மாதிரி அதோட டென்டக்கிள்ஸ் தனித்தனியா இல்லாம இப்படி எல்லா டென்டக்கிள்ஸும் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகி பாக்குறதுக்கே ஒரு க்ளோக் மாதிரி அமைஞ்சிருக்கும். சப்போஸ் தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவைகள் என்ன பண்ணும்னா, க்ளோக் மாதிரி இருக்கிற தன்னோட டென்டக்கிள்ஸ் விரிச்சு இப்படி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். மேலும் இவைகள் ரொம்பவே ஒரு சோம்பேறித்தனமான பிரெடேட்டர்ங்கிறதுனால பெரும்பாலும் தனக்கான உணவை இவைகள் வேட்டையாடி சாப்பிடுறது இல்ல. அதுக்கு பதிலா ஆல்ரெடி இறந்து போய் கிடைக்கிற மிச்ச மீதி உணவுகளை சாப்பிட்டு தான் இது உயிர் வாழும். நம்பர் 2, பிளாக் ஸ்வாலோவர். அதிகபட்சமா 10 இன்ச் வரை மட்டுமே வளரக்கூடிய இந்த மீன்கள் சைஸ்ல தன்னை விட 10 மடங்கு பெருசா இருக்கிற ஒரு இரையை கூட இதால அசால்ட்டா விழுங்க முடியும். மெக்சிகோ வளைகுடாவோட 10,000 அடி ஆழத்துல ஒரு சின்ன சூரிய வெளிச்சம் கூட படாத ஒரு 0 லைட் ஜோன்ல தான் இந்த மீன்கள் அதிகமா வாழும். அண்ட் இப்படி இருட்டான பகுதிக்கு ஏத்த மாதிரி இதோட ஸ்கின் டோனும் நல்ல கருமையா அமைஞ்சிருக்கிறதால இருட்டோட இருட்டா தன்னோட உடம்ப பிளெண்ட் பண்ணி இது தனக்கான இரையை வேட்டையாடும். மிக நீளமான கீழ்த்தாடை மற்றும் நல்லா விரிவடையக்கூடிய அதோட வயிற்று பகுதி யூஸ் பண்ணி இந்த மீன்களால தன்னை விட சைஸ்ல 10 மடங்கு பெருசா இருக்கிற ஒரு இரையை கூட இவைகளால ரொம்ப அசால்ட்டா விழுங்க முடியும். சப்போஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு இரை இதோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா திரும்பவும் அதால வெளியே வரவே முடியாது. சோ எதனால இந்த கருமையான மீன்களுக்கு பிளாக் ஸ்வாலோவர் அப்படிங்கிற இந்த பேர் வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1,
டம்போ ஆக்டோபஸ். எப்பவும் உருவத்தை மட்டுமே வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெல், நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஆக்டோபஸ் பார்க்க ரொம்பவே சின்னதா ஒரு வீக்கான ஆக்டோபஸ் தான் நினைப்பீங்க. பட் இந்த உலகத்தோட டீப்பஸ்ட் லிவிங் ஆக்டோபஸ்னா அது இந்த டம்போ ஆக்டோபஸ் தான். அதாவது தண்ணீரோட பிரஷர் லெவல் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாவும் அண்ட் நம்மள உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு டெம்பரேச்சர் மற்றும் ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாத கிட்டத்தட்ட 13,000 அடி ஆழத்துல தான் இந்த தம்மா துண்டு ஆக்டோபஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு ஆழமான பகுதியில கடலோட ஹை பிரஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆக்டோபஸோட உடல் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்குவிஸியா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த டம்போ ஆக்டோபஸ் பத்தின ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டிஸ்னில வரக்கூடிய டம்போங்கிற இந்த யானையோட காதுகள் மாதிரியே இந்த ஆக்டோபஸோட காதுகளும் அதே மாதிரி இருக்கிறதால தான் இவைகள் டம்போ ஆக்டோபஸ்னு அழைக்கப்படுது. இதே மாதிரி எத்தனையோ வினோதமான உயிரினங்கள் இப்பவும் இந்த பூமியோட ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சோ அதுக்கும் ஒரு பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா மேக் பண்றேன். மத்தபடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.